நீ பிளான் பண்ணிருக்கிற? ஒருவேளை கார்த்திக் மறுபடியும் திரும்பி வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ரூம் இல்லைன்னு சொல்லிருப்போம். இப்படி கேட்டா இப்படிதான் பதில் சொல்லுவான். ரெட்டி, கூல் டவுன் ப்ளீஸ். கார்த்திக் திரும்பி வந்து ரூம் வேண்டாம் திங்ஸ்லாம் கொடுங்கண்ணா என்ன பண்ணிருப்பீங்க? குட் கொஸ்டின். பதில் சொல்லு. வெரி சிம்பிள். போலீஸ் ஃபோன் பண்ணிருப்போம். அதை நீங்க அப்பவே செஞ்சிருக்கலாமே. நீ என்ன பண்ணிருப்ப நான் சொல்லவா? எரிச்சதோட சேர்த்து அவனை எரிச்சிருப்ப. என்ன பார்த்தா அப்படியா சார் தெரியுது? ஒரு ரவுடி கும்பலையே ஒத்தையா ஹேண்டில் பண்ணவன் நீ. உன் பேக்ரவுண்ட் என்ன? உனக்கு உதவி பண்ற அரசியல்வாதி யாரு? உதவி செய்ய யாரும் இல்லை சார். ஒருத்தர் இருக்கான் சார். மாணிக்கம் உதவி செய்யறதுக்கு இல்ல, உபத்திரம் பண்றதுக்கு. என்னைக்கு அவன் என் ரெசார்ட்ல காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் துரத்திக்கிட்டே இருக்கு. என்னடா நடந்து வர? வண்டி எங்கடா? இல்ல மச்சான், 4 வீலர் இல்லைன்னா என்ன, 2 வீலர் எடுத்து வரலாம்ல. ரோட்ல நடந்து போன இமேஜ் என்னடா ஆகுறது? சும்மா இருக்கு மச்சான். போடலாத இமேஜ். டிவிக்கு முன்னாடி வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த மணிக்கு வண்டியில கைய வச்சவன் எவன்டா? எவனுக்கு தெரியும்? டேய் அங்க பாரு மாப்ள, நம்ம வண்டி வருது. மணிக்கு பவர் தெரிஞ்சிருச்சு, வண்டி வந்துருச்சு. நீங்க சும்மா விடாது மச்சான். சாரி கேட்க வந்திருப்பீங்க, எவன்னு பாக்குறேன். ஐயோ கழுத்த விடுங்கடா. ஐயோ மச்சான், மாப்ள. யாரோ எதிர்கட்சிக்காரன் நினைச்சேன், நீதானா? இதெல்லாம் உவேலதானா? அவசரப்பட்டு தூக்கிட்டு வந்துட்ட, அண்ணன் மேல கை வைக்க பயப்படுற. என்னடா மேல பாக்குற? அங்க என்னடா இருக்குது? பேசுடா. அவரு பேச மாட்டாரு, என்கிட்ட பேசு. உன்கிட்ட என்ன பேசணும்? ஏன் அப்படி பண்ண? நான் தான் பண்ணேன், நான் தான் பண்றேன், நான் தான் பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவ? பாத்தியா, அண்ணனோட பேச்ச கேட்டா ஆண்டவனே ஆஃப் ஆயிருவான். அடிக்காத, வலிக்குதுடா 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 வலிக்குது. ஐயோ வேட்டி உருவாகிற கையை கால் வலிக்க கை கால். ஐயோ நிரபராதியே நிர்வாணப்படுத்திட்டாங்களே. கொஞ்சம் கேட்டு அடிக்கடா, பாடித்தாங்க. ஏய் எந்திரா. அப்பா தூக்கி விட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப சொல்லு, ஏன் அப்படி பண்ண? இது உங்களுக்கே நியாயமா இருக்குதா? பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு என்ன கேக்குறீங்க? அப்படி நான் என்னதை பெருசா பண்ணிவிட்டேன்? உனக்கு கொலை பண்றது சாதாரண விஷயமா? என்னது கொலையா? 2 பேருக்கு பகைன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். கொலையெல்லாம் பண்ணலீங்க. நல்லா யோசிச்சு சொல்லு. என்னத்தை யோசிக்க சொல்றீங்க? உண்மையை சொல்றோம். ஒரு அரசியல்வாதி கிட்ட ஆபாசமா பேசாதீங்க. ஆமா, இதெல்லாம் கேட்க நீங்க யாரு? அடிச்ச அடியில கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஏதோ அடையாள அட்டைன்னு தெரியுது, ஆனா என்ன மேட்டர்னு தெரியல. கொஞ்சம் கூச்சப்படாம நீங்களே சொல்லிடுங்க. மாதவன் குட்டி IPS. ராஜசேகர ரெட்டி IPS. ரெட்டி குட்டி, கேரளா ஆந்திரா, 2 ஸ்டேட்டும் சேர்ந்து தேடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய கிஸ்டா? அப்படி என்ன சார் பண்ணிட்டேன்? 5 கொலை பண்ணிருக்க. 5 கொலையா? ஒரு கொலைக்கே ஈரக்குலை நடுங்கிரும், 5ஆ? ஏதோ மேலிட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக திறந்த கடைய அடைப்போம், அடைச்ச கடைய உடைப்போம். ஏதாவது பந்துனா பஸ்ஸா மறிப்போம், தேவைப்பட்டா எரிப்போம். இப்படி சின்ன சின்ன வேலைகளை அப்ப செய்வோம். அதுல ஒண்ணுதான் தம்பி ரெசார்ட்ல 4 பேரை விட்டு நாரடிச்சது. அது ஓவாலியா? கொலை பண்ற அளவுக்குலாம் இன்னும் முன்னேறல சார். சரி சொன்னா விட்டுறவா போறீங்க? ஒரு ஒயிட் பேப்பரை கொடுங்க, ஓரமா ஒரு கையெழுத்த போடுறேன், வேண்டியதை ரொப்பிக்கங்க. ஜெயிலுக்கு போறதெல்லாம் அரசியல்வாதிக்கு சகஜம் தானே? டேய், நீ சத்தம் போட்டா விட்டுருவானா? ஒத்துக்கிட்டா அப்ரூவ் ஆகி ரிலீஸ், ஒத்துக்கல அக்யூஸ்ட் ஆகி க்ளோஸ். வச்சுட்டாங்க ஆப்பு.
இவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல. இந்த வயலண்ட்டை இவனும் சைலண்டா பண்ணிட்டு இருக்கானே. சைலண்ட்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்று தோணுது. என்ன? சைலண்டாகவே இருக்கிற விஆரை விசாரிச்சா என்ன? விசாரிக்கலாம். ரெட்டி, அது என்ன டைரி பாருங்க, ஆ? கீழே பாருங்க. ஆ. அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. எங்க இருப்பான்னு சொல்லு. அவன் எப்படிப்பட்டவன் நாங்க கண்டுபிடிக்கிறோம். அவர் எங்க இருந்தாலும் நைட்டிங் வந்துருவார் சார். அவன் நல்லவன் இல்ல, இனிமே வரமாட்டான். கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். ரெகுலரா எங்க போவான் சொல்லு. பேம்பு குரோ கார்டன்ல இருப்பார் சார். கமான் குட்டி, ஹரி அப். கமான். மேனேஜர், ஒருவேளை அவன் இங்க வந்தான்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. குட்டி, அவன் இங்க தான் இருந்திருக்கான். அவனை இமிடியேட்டா பிடிச்சாரு. ஹாலிடே வில்லேஜ் ரைட்ல இருக்கு, நிறுத்துங்க. இங்க இருந்து அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ச்சே, ராக் கார்டன் போயிருப்பானா? ரெட்டி, உங்களுக்கு தான் ஃபோன். யாரு? ஹலோ 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 ஹலோ. சார் சொல்லுங்க சார். சார் விஆர் இங்க வந்திருக்காரு சார். அப்படியா? ஓகே சார், தேங்க்யூ சார். நான் வந்துடுறேன் சார். ஓகே, வந்துடுறேன். நாம ஃபாலோ பண்ணுறது அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். குயிக். ஸ்டாப் ஸ்டாப். ரெட்டி, பேக்கில் விஆர் வர்ற மாதிரி இருக்கு. ஆமா, அவன்தான். ச்சே, எஸ்கேப் ஆயிட்டான். ஏன் ஸ்லோ பண்ண சொல்ல வேண்டியதானே? ஏன் நிறுத்த சொல்ற? முதல்ல ஃபாலோ பண்ணுங்க, எஸ்கேப் ஆயிடுவான். ஷோ. எங்க போனா அவன்? ச்சே. அவன் எஸ்கேப் ஆயிட்டான். நாம நேரா ராக் கார்டன் போயிடலாம். நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ரூமை சர்ச் பண்ணிடலாம். விஆர் தப்பிச்சிட்டான். அவன் ரூமை சர்ச் பண்ணோம். கீ எடுத்துட்டு வாங்க. எல்லா குழந்தைகளுக்கு இவன் தான் காரணமா இருந்திருக்கான். கன்ஃபார்ம். எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. we will catch him.
மிஸ்டர் விஆர், நீங்க எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பி ஓடுறதுக்கு நான் ஒன்றும் குற்றவாளி இல்லை. உங்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க இப்படிலாம் சொல்லிட்டா நாங்க உண்மை நம்பிடுவோமா? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. நாங்க யாருன்னு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? ரெட்டி, கமிஷனர் இருந்து ஃபோன் வந்தது. இதுவரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? இதுவரைக்கும் யாரும் எங்களை போலீஸ் ஆஃபீஸர்னு கண்டுபிடிக்கலன்னு சொன்னேன். நாம கண்டுபிடிச்சதை சொல்லிருக்கலாமே. எதை சொல்றீங்க? இன்னைக்கு ரேவதி தினேஷ் இங்க தான் தங்கி இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சோமே. ரகசியமா எங்களுக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. எஸ், உங்கள் ஒரிஜினல் நேம் மல்லிகா ரெட்டி ஐபிஎஸ். நீங்கள் அச்சுதானந்தன் ஐபிஎஸ். நான் யார் தெரியுமா? எல்லா ரூம்லயும் கேமரா வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ற வீடியோ ரெக்கார்ட் கிரிமினல் விஆர். இல்லை, விஜயராகவன் ஐபிஎஸ், வாலண்டரி ரிட்டைர்மெண்ட். யார் மேல உங்களுக்கு இவ்வளவு கோவம்? எதுக்காக இத்தனை கொலைகள் பண்ணிருக்கீங்க? கொலை பண்ணுறதுக்காக வேலை இல்லை, கொலை பண்ணுறவனை கண்டுபிடிக்க தான் வேலையை விட்டுட்டேன். அதுக்கு என்ன அவசியம்? ஒரு கொலை பண்ணிட்டு தான் அரெஸ்ட் ஆன மல்லிகா என்னோட அக்கா பொண்ணு. அவன் நிரபராதின்னு நிரூபிக்கத்தான் இப்படி பண்ணேன். எப்படி? ரூம் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்றதா? அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்கள் விசாரணை தப்பான திசையில் போகுது. வாட்? அப்படி என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? கார்த்திக், ரேவதி, தினேஷ், இவங்க கேஸ்ல நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? கார்த்திக், ரேவதி அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இங்க வந்து தங்கியிருக்காங்க. ஆனா தினேஷ்க்கும் ரேவதிக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கு. அந்த கோவத்துல கார்த்திக் தினேஷை கொன்னுட்டான். விஷயம் வெளில தெரிஞ்சு போச்சு. அவமானம் தாங்காம அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. கார்த்திக் எஸ்கேப் ஆயிட்டான். அவனை கண்டுபிடிச்சா இந்த கேஸ் முடிஞ்சிட போகுது. இதுல என்ன பெருசா தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க? கார்த்திக்கை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றேன். ஏன்? ஏன்னா அவன் செத்துட்டான். தினேஷ் என் ரூம் பக்கத்துல தான் தங்கியிருந்தான். அடுத்தவன் பொண்டாட்டி போட்டோவை உங்க வால்பேப்பர்ல வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? இது என் பர்சனல்னு அர்த்தம். எனக்கு அவன் மேல டவுட்டாவே இருந்தது. அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் தினேஷ் கார்த்திக் கூட தகராறு பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன். அவங்களுக்குள்ள என்ன தகராறுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அன்றைக்கி நைட்டு ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. வழக்கம் போல் வேலைக்கார அம்மாக்கிட்ட கேமராவை கொடுத்து உள்ளே வைக்க சொன்னேன். கார்த்திகை தூக்கிட்டு போகிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு நான் ஃபாலோ பண்ணேன். கார்த்திகை புதைச்சதை பார்த்த உடனே நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். நான் பார்க்கறத அவன் பார்த்துட்டான். எதிர்பாராம என்னை தாக்கிட்டான். ரேவதியோட குரல் கேட்டு மயக்கத்திலிருந்து